ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி மேக்ஸ் ரிலேட்டடாக ஆர்ஆர்பி ரிலேட்டடாக ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதில் இன்னொரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அது பேசிக்ஸ் தான். இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கனாலே பேசிக்காக கேட்குற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஆர்ஆர்பி பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அப்படி தான் ட்ரெண்டில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ போர்டு மேத்ஸ் இது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இதில் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்குது டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கிடையாது. ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் மட்டும் கூட டிவிஷன் பண்ணலாம். அது எந்த மாதிரி அப்படின்னா, நீங்கள் எப்பவுமே லெஃப்ட்லேருந்து பார்க்கணும். உங்களுக்கு லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷனை கூட டேரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் முன்னாடி ப்ராக்கெட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் ஆஃபில் 3 ப்ராக்கெட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இந்த ப்ராக்கெட் தான் கொடுக்கணும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ப்ராக்கெட் கொடுக்கணும், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த ப்ராக்கெட் கொடுக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கோ, அதாவது இதில் என்ன ரூல் படி யூஸ் பண்ணணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன், இந்த ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணுறப்போ இந்த மாதிரி வரும். ஸோ எப்போயுமே லெஃப்ட் டு ரைட்லேருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக நிறைய சம்ஸ் வந்து கேட்பாங்க. x-1/x ரிலேட்டடாக கொடுத்துட்டு இப்படி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் வந்து என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக யூஸ் பண்ணுறது x² + 2. அதேமாதிரி உங்களுக்கு க்யூப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது கண்டுபிடிக்க சொல்லிட்டு க்யூப்பில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா x³ + 3x. இல்லை எக்ஸுங்கிற ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்காங்களே இந்த வேல்யூ தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். ஏன்னா இங்கே வந்து x-1/x கொடுத்து உங்ககிட்ட வந்து x² + 1/x கேட்குறாங்க அப்படின்னா அப்போது ஒரு ஃபார்முலா வரும். இங்கே எக்ஸ் ப்ளஸ் கொடுத்து 1/x கொடுத்து அங்கே உங்களுக்கு ப்ளஸ் கேட்குறாங்கன்னா வரும். ஸோ அதோட ஃபார்முலா ஸ்டார்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மைனஸ் ப்ளஸ், நம்ம நார்மலாக கான்செப்ட் பார்க்கணும் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ அதோட ஆப்போசிட் சிம்பிள் மைனஸ். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ப்ளஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ளஸ் தான் வரும், ஆனால் அதோட நெகட்டிவ் சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ அதே மாதிரி மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மைனஸ் தான் வரும், ஆனால் அதோட ஆப்போசிட் சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ மாதிரி இதுவும் அதே கான்செப்ட் தான் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலாவில் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா x². இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த -2 வரும். அவங்க என்ன கேட்குறாங்களோ நீங்கள் அதை தான் பார்க்கணும். இந்த மைனஸும் இங்கே என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு பண்ணணும். இந்த கான்செப்ட் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் வந்து x² + 1/x² கொடுத்து ஸோ அப்போ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி x-1/x கேட்குறாங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த கான்செப்டில் மட்டும் ப்ளஸ்ஸு, அதாவது உங்களுக்கு ப்ளஸ்ஸு கொடுத்து ப்ளஸ்ஸே கேட்குறாங்க, அதாவது x + 1/x கேட்குறாங்கன்னா மட்டும் இங்கே வந்து நீங்கள் ப்ளஸ் ஃபார்மில் +2 பண்ணணும். மற்றபடி எல்லாத்துலையும் -2 தான் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கொடுத்துருக்கதை ரூட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டுமே ப்ளஸ் கொடுத்தாங்கன்னா +2 பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து -2 பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் அடுத்து -2 தான் வரும். இந்த ஒன்றுக்கு மட்டும் +2 வரும், அதாவது ப்ளஸ் கேட்குறாங்க அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது ரொம்ப முக்கியம். நேச்சர் ஆஃப் ரூட்ஸோட ஃபார்முலா வந்து b² - 4ac. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட்டு. டிவிசிபிலிட்டி ரூல் இது வந்து நிறைய டைம்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு நம்பர் 2ஆல் டிவைட் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கணும். 4ஆல் பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்டை நீங்கள் பார்க்கணும், அது 2ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகணும். ஏன்னா 4ங்கிற 2ஆல் டிவைட் ஆகும். அதேமாதிரி 8ஆல் உங்களுக்கு டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 3 நம்பரை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த டேபிள் அதாவது லாஸ்ட் 3 டிஜிட் வந்து உங்களுக்கு 2ஆல் டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 3 and 9க்கான ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை வந்து 2 + 2 + 2 + 4 + 5 இந்த மாதிரி வந்து டேரெக்டாக கூட்டி அதை நீங்கள் 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பாயிண்டில் வரக்கூடாது, அதேமாதிரி ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. டேரெக்டாக அடியாச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அது 3 and 9ஆல் அடியாகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு 15ங்கிறது 3ஆல் அடியாகும். ஸோ அதனால் நான் கூட்டுறப்போ எனக்கு 15/3 வந்து இது 3 டேபிளால் போகும். ஸோ ஆனால் 9 வச்சு நான் அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இது 9ஆல் போகாது. அப்போ இந்த இது பொறுத்த வரைக்கும் 3ஆல் போகும், 9ஆல் போகாது. 6 பொறுத்த வரைக்கும் 6ஓட மல்டிபிள் 2 × 3. அப்போ 2ஓட கான்செப்ட் 3ஓட கான்செப்ட் பார்க்கணும். 2ஓட கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். லாஸ்ட் 1 டிஜிட்டை வச்சு நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ 3ஆல் பார்க்கணும். 3ஓட நம்பர் பற்றி நம்ம எல்லாத்தையும் கூட்டி பண்ணுறது. ஸோ இதில் ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது இந்த 2ஆல் போயிட்டு 3ஆல் போகலன்னா கூட அது 6ஆல் டிவிசிபிள் ஆகாது. 5 பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு 5 and 0 லாஸ்ட் அது எண்டிங் ஆனாலே அந்த நம்பரால் தான் டிவைட் ஆகும். ஸோ 11க்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு அல்டர்னேட் டிஜிட்டாக நீங்கள் ஆட் பண்ணணும். 7 2 இந்த மாதிரி, அதாவது 2 7 இந்த மாதிரி 8 இதெல்லாம் கூட்டிக்கணும். அதேமாதிரி இதோட அல்டர்னேட்டிவ் நம்பராக கூட்டிட்டு ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் 11ஆல் போச்சுன்னா இல்லை உங்களுக்கு ஆன்சர் அதாவது 11 வரணும் இல்லை 0 வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 11ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 7 and 13. ஸோ இது பொறுத்த வரைக்கும் 3 நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி 3 ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ உங்களுக்கு இங்கே ஒன்று வரும், அது 0 எடுத்துக்கணும். ஸோ இதுக்கும் இருக்க ஆப்போசிட் இதுக்கு இருக்கிற ஆப்போசிட்டை எடுத்து அது ரெண்டே மைனஸ் பண்ணிட்டு ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா 713ஆல் அந்த நம்பர் வந்து போகும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு லென்த்து கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து கொடுக்குறாங்கன்னா
அது மூணையுமே நீங்கள் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி எஸ்ஸை கண்டுபிடிச்சி அதோட ஃபார்முலா எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சின்னு போட்டு ரூட் எடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கொடுத்து ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ வந்து 1/2 போட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். எக்ஸ் 2 அதாவது எக்ஸ் போட்டு 2 3 மைனஸ் நடுவில் மைனஸ் ப்ளஸ் இந்த இடத்துலையும் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. ஸோ அடுத்து ரூட் கான்செப்ட்டு. இந்த ரூட் கான்செப்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து ரூட்ஸ்னே கேட்பாங்க. ஸோ அதாவது பாசிட்டிவ் ரூட்ஸு நெகட்டிவ் ரூட்ஸ்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பர் இந்த 8ங்கிற நம்பர் வரணும். கீழே வந்து கூட்டினா -4 அப்படி வரணும். இது நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா 2x² + 8னா இது ரெண்டே ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 16 வந்து அதுக்கப்புறம் அதே கான்செப்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி. இந்த ரூட்ஸ் கான்செப்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலே கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கியூபோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 6a², வால்யூம் வந்து a³. கியூபாய்டோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2 × LB + BH + HL. இது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் L × B × H. இந்த கியூபாயிலேருந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருந்தாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து πRL. கோனோட TSA அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பொறுத்த வரைக்கும் πRL + R. இந்த ஃபார்முலா நல்லா படிச்சுக்கோங்க. கோனோட வால்யூம் எல்லாத்தோட வால்யூம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. 1/3 × πr²H. இது ரொம்ப முக்கியம். சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πRH. ஏன்னா உங்களுக்கு சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ஹைட் வரும், கோனுக்கு ஹைட் இருக்காது, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு TSA பொறுத்த வரைக்கும் அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2πRH + R. இதே இது உங்களுக்கு வால்யூம் அதாவது சிலிண்டரோட வால்யூம் பொறுத்த வரைக்கும் πr²H. ஸ்பியரோட ஃபார்முலா 4πr². ஸ்பியர் நல்லா படிச்சுக்கோங்க. 4πr², இங்கே 4/3 πr³. ஸோ இதுக்கப்புறம் இதில் நிறையா இருக்கும். நீங்கள் இந்த ஃபார்முலா ஃபஸ்ட் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் a + b² வந்து a² + 2ab + b². இங்கே மைனஸ் கொடுத்துருப்போம், இங்கே மைனஸ் வரும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதேமாதிரி a + b³ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் a³ + 3a² + 3ab² + 3ab³. இதையும் நல்லா படிச்சு வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே வந்து b பண்ணுறப்போ ஒன்றும் இல்லை, இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் அந்த கான்செப்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் a + b a - b அது வந்து a² - b²ன்னு சொல்லலாம். ஸோ a + b² - 2ab அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a² + b². இது ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்முலா தான். இதில் வந்து இதை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இதை மட்டும் நம்ம தள்ளி விட்டுட்டு இங்கே இதை பண்ணுறப்போ உங்களுக்கு இது ஆன்சர் வரும். அதாவது a² + b². அதை வச்சு இந்த 2ab மட்டும் இங்கே தள்ளி விடுறப்போ இந்த ஃபார்முலா வரும். அதை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த பார் ரிலேட்டடாகவும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ 0.13241 பார் அப்படின்னு கொடுக்காங்க. இதுவே ஒரு ரயில்வே கொஸ்டின் தான். ஸோ இப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார் இல்லாத ஃபஸ்ட் எழுதிடும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார் இல்லாத வந்து இங்கே நான் எழுதிக்கிறேன் 13 சொல்லிட்டு. இதை வந்து நம்ம இதோட மைனஸ் பண்ணணும், ஃபுல் நம்பரோட மைனஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டேரெக்டாக எழுதிருங்க. எழுதிட்டு இந்த நம்பர் அதாவது பார் இல்லாத நம்பரை மேலே போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணலாம். இது ஒன்றும் சிம்பிள் தான், ஒன்றும் இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு நம்பர் மேலே பார் இருக்குன்னா 9 எடுத்துக்கணும், நம்பர் மேலே பார் இல்லைன்னா 0 எடுத்துக்கணும். இங்கே 3 நம்பர் வந்து பாரில் இருக்குது. ஸோ அதனால் வந்து 3 9 போட்டுக்கிறேன், மித்த 2 வந்து 0 0 போட்டுக்கிறேன். ஸோ அதை டேரெக்டாக பண்ணலாம். ஒரு சில டைம் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி அதாவது அடிச்சு நீங்கள் கொண்டு வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃப்ராக்ஷனில் தான் ஆன்சர் இருக்கும். ஆப்ஷன் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து டேரெக்டாகவே உங்களுக்கு பாரே இல்லை, டேரெக்டாக இருக்குன்னா மைனஸ்லாம் பண்ண தேவையில்ல. என்ன பார் இருக்கோ அதை போட்டு கீழே வந்து உங்களுக்கு நான் பார் இருந்தால் 9 போட சொன்னேன். ஸோ அதனால் எத்தனை நம்பரில் பார் இருக்கோ அத்தனை நம்பருக்கு 9 போடணும். ஸோ அதேமாதிரி 0.41 அப்படியே 41 போட்டு உங்களுக்கு 2 நம்பரில் இருக்குன்னா 2 பாருக்கு 9 போட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஃபார்முலாஸ்க்கு நான் ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸ் ரிலேட்டடாக அது போக நான் வந்து அப்கமிங்கில் RRB கொஸ்டின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.